Hey days, welcome back to Bhavi the Code Killer YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா insertion sort தாங்க. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். First insertion sort அப்படினா என்னன்னா இதுல எப்படி நம்ம சார்ட் பண்ணுவோம்னா ஒரு அரேவை பார்ஷியலா வந்து சார்ட் பண்ணிட்டு போவோம். அதுவும் பேசிக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா, sorting the array partially இதான் வந்து நம்ம insertion sort ன்னு சொல்றோம். Then இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக நம்ம இப்போ ஒரு அரே எடுத்துக்கலாம். இப்போது 5 3 4 1 2ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு அன்சார்ட்டட் அரே. ஓகேங்களா, இப்போது இதில் எப்படி நம்ம இன்சர்ஷன் சார்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணவும் கோட் போடவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதோட ஒர்க்கிங் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஒர்க்கிங் முடிஞ்சாட்டி நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து கோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸி பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் எது பெருசாக இருக்கோ இப்போ வந்து 5 > 3 அப்போ வந்து ஸ்வாப் நடக்கணும் இதுக்கும். ஆமாங்களா, அப்போ இந்த இடத்துல 3 5 மட்டும் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த 4 1 2 எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போது அதாவது இந்த கேஸில் ஐ வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். 0ன்னும் போது ஜே வந்து எங்கே இருக்குவாங்கன்னா 1. இப்போ ஜே எங்கேயா, இப்போ 0 1 2 3 4. ஓகேங்களா, இண்டெக்ஸு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஐ 1ன்னும் போது ஜே வந்து என்னவாக இருப்பாங்கன்னா 2வாக இருப்பாங்க. அப்போ ஐ வந்து இங்கே இருக்குது, ஜே வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஜேவை இந்த சைடு மூவ் பண்ணுறோம். ஐவியும் ஜேவியும் கம்பேர் பண்ணுறோம். ஐ வந்து > ஜேவாக இருந்தால் ஸ்வாப். ஓகேங்களா, ஐ இல்லை, அதாவது ஜே -1 ஜேவியும் ஜே -1 தான் நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணுறோம் சார்ட்டிங்கில். ஓகேங்களா, நம்ம எங்கேயுமே ஐயை வந்து நம்ம பாயிண்டருக்காக தான் யூஸ் பண்ணுறோமோ வழியை தவிர கம்பேரிஷனுக்கு நம்ம ஐ பாயிண்டரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, ஜேவியும் ஜே -1 தான் கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ வந்து எனக்கு 5 விட 4 பெருசாக சின்னதாக இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல ஸ்வாப் நடக்கும். அப்போ 3 4 5 1 2ன்னு வருங்களா. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஸ்வாப் நடந்தாட்டி என் ஜே வந்து ஒரு பாயிண்டர் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டிக்ரிமெண்ட் பண்ணி ஐ அங்கேயே தான் இருப்பாங்க. ஜேவை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், ஐ இங்கேயே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, எகெயின் ஜேவியும் ஜே -1 கம்பேர் பண்ணுறோம். பிரச்சனை இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆமாங்களா, இப்போது 3 << 4 தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்வாப்பிங் தேவையில்லை. ஆமாங்களா, அப்போது வந்து நான் இது இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் தான் ஸ்வாப் பண்ணுறேன். இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஜேவை வந்து மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, தென் இப்போ என் ஜே வந்து இங்கே வந்துடுது. அதாவது ஜே வந்து எது வரைக்கும் வரும்னா ஜேவோட வேல்யூ > 0வாக இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஜேவை மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் இல்லை, 0th இண்டெக்ஸில் இருக்க வரைக்கும் தான் நம்ம வருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இதை வந்து இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 5 இது 2 சார்ட்டடாக தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஜே வந்து இந்த இடத்துலேருந்து வந்துச்சு. அப்போ இதை பாருங்கள், இப்போது இந்த பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சார்ட்டாக இருக்கா 3 4 5 இந்த எலமெண்ட் எல்லாமே சார்ட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னா 2 ஆகும். அப்போது 3 4 5 1 2 என்ன நடக்கும், ஐயோட வேல்யூ 2னா 0 1 2 3 4 ஐ வந்து இங்கே இருப்பாங்க, ஜே வந்து இங்கே. இப்போ ஜேவியும் ஜே -1 தான் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள் 5 > 1 அப்போ வந்து ஸ்வாப் பண்ணணும். எதாவது ஜேவியும் ஜே -1 தான், ஐயை நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, அப்போது எனக்கு என்ன ஆகும்னா 3 4 1 5 2ன்னு வரும். ஆமாங்களா, இப்போ நம்ம இந்த 4 இதையும் தான் பார்க்குறோம். தென் ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம ஜே பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். ஜே எங்கே இருக்கோ ஐ இங்கே தான் இருப்பாங்க. ஜேவி ஜே -1 பார்க்குறோம். எகெயின் 4 > 1 வி நீட் டு ஸ்வாப். ஸோ ஸ்வாப், தென் என்ன நடக்கும் 3 1 4 5 2 எகெயின் என் ஜே வந்து இங்கே வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஜேவை வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே தான் போகணும். இப்போ என்னாகும் 3 ஜேவி ஜே -1 கம்பேர் பண்ணுறோம். 3 > 1 அப்போ ஸ்வாப் பண்ணணும். அப்போது 1 3 4 5 2 ஓகே, ஜே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. அப்போ ஜே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து இன்னர் லூப், ஜேவோட இன்னர் லூப். ஓகேங்களா,
இப்போ பாருங்கள் இதை தான் பார்த்தோம். இப்போது இந்த பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் இருக்கிறது எல்லாமே ஷார்ட் ஆகிருக்கு. 3 1 3 4 5 2. இப்போ இந்த 2 மட்டும் தான் ஷார்ட் ஆகாமல் இருக்குது. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. I 0 1 2 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு I ஈக்குவல் டு என்ன 3 அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ என்ன I ஈக்குவல் டு 3 ஆமாங்களா. 1 3 4 5 ஓகே 4 5 2ன்னு இருக்காங்க. என் ஐயோட வேல்யூ வந்து 3. அப்போ 0 1 2 3 4. இப்போ ஐ வந்து இங்கே இருப்பாங்க, ஜே வந்து இங்கே இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது ஜேவையும் ஜே -1ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இப்போது 5 > 2. அப்போ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் ஆமாங்களா. அப்போது 2 வந்து இங்கே வந்துடுவாங்களா. அப்போ 1 3 4 2 5ன்னு வருவாங்க. ஜே வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா. ஐ இங்கேயே தான் இருப்பாங்க, ஐ மூவே ஆகாதுங்க. ஓகேங்களா. தென் இப்போது அகெயின் ஜேவி ஜே -1ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 4 > 2. அப்போ வந்து ஸ்வாப் பண்ணணும் ஆமாங்களா. அப்போ இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணால் 1 3 2 4 5. ஓகே. தென் ஜே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணால் ஜே இங்கே வந்துடுவாங்க, இங்கே தான் இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் இங்கேயே ஸ்வாப் பண்ணணும். 3 > 2. அப்போ 1 2 3 4 5. ஓகேங்களா. இப்போது ஜே வந்து எங்கே இருக்கும், ஜே வந்து இங்கே மூவ் ஆகும், ஐ இங்கே இருக்கும். இப்போ வந்து ஜேவும் ஜே -1ஐயும் ஜேவி கம்பேர் பண்ணும்போது என்னவாக இருக்காங்கன்னா லெஸ் தென்னாக தான் இருக்குது ஆமாங்களா. இப்படி இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஏன்னா இது ஆல்ரெடி சார்ட்டட் ஆமாங்களா. இப்போ இது ஃபுல்லாகவே ஷார்ட் ஆகிடுச்சுங்களா. அப்படி இல்லைனாலும் நம்ம ஜேவி இங்கே மூவ் பண்ணாலும் எகெயின் நம்ம இங்கே ஸ்வாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து கிரேட்டர் தென்னாக இருந்தால் தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும் ஆமாங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஜே இங்கே மூவ் பண்ணுவோம். நம்ம ஜே வந்து எது வரைக்கும் தான் ஒர்க் ஆகுனா ஜே > 0 இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா தான். ஓகேங்களா. எப்போ வந்து ஜேவை கம்பேர் பண்ணும்போது ஜே -1ஓட வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கோ அப்போ வந்து நம்ம பிரேக் பண்ணிடுறோம். ஓகேங்களா. புரிஞ்சிருச்சுங்களா. இப்போ இதோட ஒர்க்கிங் புரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே போத் பபிள் சார்ட் ஆகட்டும் செலெக்ஷன் சார்ட்லேயே சொல்லியிருக்கோம். வர்ஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n² தான். ஓகேங்களா. பெஸ்ட் கேஸ் வந்து என்ன நடக்கும், பெஸ்ட் கேஸ் நமக்கு எப்போனா கொடுத்துருக்காரே நமக்கு சார்ட்டடாக இருந்துச்சுன்னா அதான் பெஸ்ட் கேஸ் ஆமாங்களா. அப்போது எனக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n கம்பேரிஷன் என்னன்றது லென்த் ஆஃப் தி அரே. ஓகேங்களா. இங்கே இருக்க என்னன்றது எல்லாமே வந்து அந்த அரேயோட லென்த்தை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எனக்கு கொடுத்துருக்க அரே 1 2 3 4 5 இருக்குது. இதை நம்ம எப்படி 1 2 3 4 n கம்பேரிஷன்ஸ் மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு இது சார்ட்டடாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதனால பெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n, வர்ஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n². ஓகேங்களா. இது மறந்துடாதீங்க. இப்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான். இன்னொன்று நம்ம ஜே வந்து இன்னொரு லூப்புன்னு சொல்லிட்டோம். ஐ தான் வந்து அவுட்டர் லூப்பு. ஐ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகுது, அதாவது இங்கே ஐ வந்து 3ன்னும் போதே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ அரேயோட சைஸ் என்ன 1 2 3 4 5. அரேயோட சைஸ் வந்து எனக்கு 5. எனக்கான ஆன்சர் வந்து என்ன, நான் எது வரைக்கும் ஐயை ரன் பண்ணால் போதும் அப்படின்னா 3 வரைக்கும் மட்டும் ரன் பண்ணால் போதும். அப்போது என்னன்னா இதிலேருந்து -2 பண்ணுறோம் ஆமாங்களா. இப்போ ஐயோட லூப் வந்து எது வரைக்கும் ரன் ஆகும்னா அரே டாட் லென்த்துலேருந்து -2 வரைக்கும் மட்டும் நம்ம ஐயை ரன் பண்ணால் போதும். ஓகேங்களா. அது அந்த லூப் அந்த ஐட்ரேஷன்லேயே வந்து நமக்கு அரே வந்து ஷார்ட் ஆகி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ஜே வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஜே வந்து ஒவ்வொரு டைமும் என்னது I + 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இங்கே தென் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஜே வந்து I + 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இன்னொரு கண்டிஷன் வந்து ஜே > 0வாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேவை வந்து டிக்ரிமெண்ட் தான் பண்ணுறோமோ ஒழிய இன்க்ரிமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. இப்போ ஜேவை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டே கண்டிஷன் தான். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன, கிரேட்டராக இருந்தால் ஸ்வாப் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் அங்கேயே கூட அந்த 3 லைன் ஆஃப் கோட் ஸ்வாப் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். இல்லைனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்வாப்புக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேங்களா. நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம கம்பைலரில் போட்டு பார்க்கலாம். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. தென்
இதோட நோட் மாதிரி எடுத்துக்கணுன்னா இது வந்து ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட அட்வான்டேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப அடாப்டிவான அல்காரிதம். இப்போது வந்து பபிள் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இன்சர்ஷன் சார்ட்டில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் கெட்ஸ் ரெடியூஸ்ட் கம்பேர்டு டு பபிள் சார்ட். நமக்கு செலெக்ஷன் சார்ட் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பபிள் சார்ட் தான் கொஞ்சம் அதே ஈஸி தான். பட் கம்பேர்டு டு இன்சர்ஷன் சார்ட்டு பபிள் சார்ட் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் கெட்ஸ் ரெடியூஸ்டு கம்பேர்டு டு பபிள் சார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா இது வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள் அல்காரிதம்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்டேபிள் அல்காரிதம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 அல்காரிதம் பார்த்துருக்கோம். என்னென்னா பபிள் சார்ட்டிங் அல்காரிதம் 3 பார்த்துருக்கோம். பபிள் சார்ட்டு, தென் செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட். இதில் பபிள் சார்ட் தென் வந்து இன்சர்ஷன் சார்ட் இது ரெண்டுமே ஸ்டேபிள் அல்காரிதம். ஓகேங்களா? அதாவது நேற்று பார்த்த வீடியோ செலெக்ஷன் சார்ட் மட்டும்தான் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஸ்டேபிள்னால் என்ன, அன்ஸ்டேபிள்னால் என்னென்னா ஸ்டேபிள்னால் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இப்போது எக்ஸாம்பிள் 2 1 3 4னா இப்போ இது சார்ட் பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் அக்கராக இருக்கக்கூடிய 1 ஃபர்ஸ்ட் சார்ட் ஆகும், செகண்ட் அக்கராக இருக்கக்கூடிய 1 செகண்ட் சார்ட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் வரும். தென் 2 3 4 இந்த மாதிரி இருக்கிறது அதோட அக்கரன்ஸ் வச்சு கரெக்டாக சார்ட் ஆகிறது வந்து ஸ்டேபிள் அல்காரிதம். அது அந்த மாதிரி இல்லாமல் செகண்டாக வந்துருக்கக்கூடிய 1 வந்து ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கிறது வந்து அன்ஸ்டேபிள் அல்காரிதம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்போ வந்து நல்லா ஒர்க் ஆகும்னா லென்த் ஆஃப் தி அரே வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா இந்த அல்காரிதம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இது வந்து ஹைப்ரிட் அல்காரிதம்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று எதுவும் சொன்னேன், ஒரே நிமிஷங்க. இப்போ வந்து நம்ம என்ன நடக்கும்னா இந்த அல்காரிதமில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டே போகிறோம். ஆமாங்களா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது பார்ஷியலாக வந்து கொடுத்துருக்க அறையில் ஒரு லெக்காச்சும் சார்ட்டடாக இருந்துச்சுனாலும் இந்த அல்காரிதம் வந்து குட்டாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இன்சர்ஷன் சார்ட் அவ்வளோதான். நீங்கள் வந்து கோடிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இன்சர்ஷன் சார்ட்டுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் விஎஸ் கோடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது அரேஸ்க்கான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் java.util.arrays. தென் வந்து இன்சர்ஷன்ற நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இன்டீஜர் அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து சார்ட்ன்ற ஃபங்க்ஷனில் அரேவை பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அது ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணாட்டி இந்த முடிஞ்சாட்டி தென் எகெயின் நம்ம அரேவை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த arrays.toStringன்ற ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் வந்து அரேவை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? தென் சார்ட் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோம், என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பாஸ் பண்ணுறோம், அரேவை தான் பாஸ் பண்ணுறோம். அது இன்டீஜர் அரேன்றனால இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? என்னன்னா ஐயோட லூப் வந்து i லெஸ் தேன் array.length -2 வரைக்கும் ரன் ஆக தேவையில்லை. ஓகேங்களா? -1 தான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்ன அல்காரிதம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்ல, அப்போது i வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ 0 1 2 3 4 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. இப்போ அரேயோட லென்த் வந்து 5ஆக இருந்துச்சு. அப்போ 4 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்போது மொத்தம் 5 - 1 வந்து 4. ஓகேங்களா? அப்போது array.length -1 வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேங்களா? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஜேக்கு ஆஸ் யூஷுவல் தான் இன்னொரு லூப்பு i+1லேருந்து j greater than 0வாக இருக்க வரைக்கும் ஜேவை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம். இப்போ array of j - 1 வந்து array of j விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். இன்ட்டு temp = array of j - 1, array of j - 1 = array of j = temp. அப்படி இல்லை லெஸராக இருந்துச்சுன்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்ஸ் வந்து பிரேக் கொடுத்துட்றோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே ஒரு சேஞ்ச் இங்கே வந்து array.length -1 தான். ஓகேங்களா? ஓகே, ரன் ஆகிடுச்சு. இருங்க. இந்த பாருங்க 1 2 3 4 5
நானும் ஃபர்ஸ்ட் அரேயோட லென்த் வந்து -2 வரைக்கும் தான் போட்டு ரன் பண்ணி பார்த்தேன். அப்டின்னும்போது நமக்கு இங்க 5 வரைக்கும் மட்டும் தான் இதாகுது. ஓகேங்களா? இந்த 2 1 மட்டும் ஷார்ட் ஆகாம இருக்கு. அப்டின்னும்போது அரே டாட் லென்த் -1 வரைக்கும் நம்ப ஐய வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம இன்செர்ஷன் சார்ட் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சைக்ளிக் சார்ட் பார்க்கலாம். தென் ரெகர்ஷன் முடிஞ்சாட்டி ஆஸ் யூசுவல் குவிக் சார்ட் அண்ட் மெர்ஜ் சார்ட்லாம் பார்த்துரலாம். டாடா பை பை. சி யூ சூன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.